எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக நான் ஒரு நோயால் அவதிப்பட்டுருக்கேன். எப்போ நான் ஸ்கூல் முடித்தனோ அப்போவே இந்த நோய் எனக்கு வந்துருச்சு. அது என்ன நோய்னா, எனக்கு யார்கிட்டயோ பேசவே பிடிக்கல. பேச தெரியலன்னு சொல்லலாம். அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டேன், சொந்தக்காரங்க கிட்ட பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேச மாட்டேன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். நான் பேசுகிற அதிகபட்ச வார்த்தையே அவ்வளோதான். ஊமையா? சொந்தக்காரங்க யாராச்சும் வீட்டுக்கு வந்தால் எனக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேன். சப்போஸ் நான் யார் வீட்டுக்காச்சும் போனால், நீ நல்லா இருக்கியாப்பான்னு அவங்க கேட்பாங்க. பதிலுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கூட எனக்கு கேட்க தோண மாட்டேங்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணுக்கிட்ட கூட பேசினதில்லை, பேசவும் தோணுனதில்லை. காலேஜில் நான் எடுத்தது பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட். என் நேரம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் 60 பேர்னா அதில் 20 பேர் தான் பசங்க, மீதி 40 பேர் பொண்ணுங்க தான். என் நிலமை ரொம்ப கவலைக்கிடமாயிடுச்சு. காலேஜுக்கே போக பிடிக்கல. அதிக நாள் லீவ் போட ஆரம்பித்தேன். அப்படியே காலேஜுக்கு போனாலும் யார்கிட்டயோ பேசாமல் அங்கே இருக்கவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாத மாதிரி தான் உக்காந்துட்ருப்பேன். ஒரு நாள் HOD காண்டாகி என்னை கூப்பிட்டு, நீ ஏன் எப்பயும் ஒரு மார்க்கமாக யார்கிட்டையும் பேசாமல் உருன்னே இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? யார்கிட்டயும் பேசவும் மாட்ற, ஒழுங்காக படிக்கவும் மாட்ற, உனக்கு என்ன தாண்டா ப்ராப்ளம்னு கேட்டார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், தெரியல சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தெரியல. படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதுக்கு காலேஜ் போகிறோம்னே தெரியாமல் காலேஜ் லைஃப் முடிஞ்சிச்சு. எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத எனக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது என்னன்னா, படம் பார்க்குறதுல. ஒரு நாளைக்கு 100 படம் உக்காந்து பாடுறான்னு சொன்னாலும் சலிப்பே இல்லாமல் பார்ப்பேன். வாரத்துக்கு ஒரு நாள் படம் பார்க்க தேட்டருக்கு போயிடுவேன். அதுவும் சோலோவாக தான் போவேன். என்னன்னு தெரில, படம் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரில, எனக்கு யார்கிட்டயோ பேசாமல் தனியாகவே இருக்கணும்னு தோணுது. அது எனக்கு பிடிச்சிருக்கவும் செய்யுது. அதில் ஒரு நிம்மதி கிடைக்குது. எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒரு ஓரமாக உட்காந்து மொபைல் தான் நோண்டிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்ககிட்ட எப்படி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுன்னு தெரில. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. வாட்ஸ்அப் இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ணுறதில்ல, ஸ்டேட்டஸ் போடுறதில்ல, யாருக்கும் பர்த்டே விஷ் பண்ணுறதில்ல, எதுக்கு சம்பாதிக்கிறோன்னு தெரில, சம்பாதிக்கிற காசை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரில, சேவிங்ஸ் இல்லை, ஃப்யூச்சரை பற்றி எந்த கவலையும் இல்லை, யாரை பற்றியும் கேர் பண்ணிக்கிறது இல்லை. எனக்கு எது பிடிக்கும் பிடிக்கலன்னு எனக்கே தெரில. நான் ஒரு மனுஷனானே தெரில. இந்த நோய்க்கு பேர் என்னன்னு தெரியல. இந்த நோயால் எத்தனை பேர் அவதிப்பட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த நோயை க்யூர் பண்ண முடியுமான்னு தெரியல. இதே மாதிரி நோய் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் யூடியூப்ல வீடியோ போடுறதே எதுக்கு தெரியுமா? எனக்கும் பேச தெரியுங்கிறத அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான். அப்பா படத்துல தம்பி ராமையா சார் ஒரு டைலாக் சொல்லுவாரு, இந்த உலகம் ரொம்ப மோசமானது, எவனையும் நம்ப கூடாது, முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முழிய தோண்டிடுவாங்கடா, உன்னை மட்டும் நேசி. அதை நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னை மட்டும் நேசி. அடுத்தவனை நேசிச்சா இல்லை, அடுத்தவனை பற்றி யோசிச்சாலே நீ காலி. For more exciting videos, please subscribe.